வணக்கம். நான் பாலாஜி பாரதி ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபீட்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பண்ணையில் சாப் கட்டர்ஸ் தேவையா, எந்த டைப் ஆஃப் சாப் கட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம காமிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டில் என்னென்ன சாப் கட்டர்ஸ் போயிட்டுருக்கு, இந்த 3 டைப்ஸ் தான் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸோ இதில் காமனாக வந்து வாங்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது 3 தான் இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைவீல் மெத்தட், நம்ம ரொம்ப பழைய மெத்தட், டேரெக்டாக அப்படியே பேட் சுற்றிகிட்டே இருக்கும். ஸோ அதில் யூஸ் பண்ணுறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா டேரக்ட் ஃபீடிங் மெத்தட். இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணுற கியர் டைப் மெத்தட். ஸோ இது 3 தான் இப்போ கரண்ட்டில் நல்லா போயிட்டுருக்கிற விஷயம். ஸோ ஒரு பண்ணைக்கு சாப் கட்டர்ஸ் கண்டிப்பாக தேவையா அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக சாப் கட்டர்ஸ்னு இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு 5-6 மாடு தான் இருக்குது அப்படின்னா, ஒரு 5 மாடு இருக்கிற வரைக்கும் நமக்கு பெருசாக தெரியாது. ஏன் அப்படின்னா, அது மாடு வந்து தோட்டத்துக்கு போவோம், கொஞ்சம் புல் சாப்பிட்டு வரும், நம்ம வீட்டுக்கு வந்தோடனே வைக்கோல் போடுவோம், இல்லை சூப்பர் நெப்பர் ஏதோ கொஞ்சம் கட் பண்ணி போடுவோம், ஒரு பாதி சாப்பிடுவோம், மீதி வேஸ்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் நமக்கு தெரியாது. பட் எப்போ ஒரு 5-6 மாடு கிராஸ் ஆகி மாடு ஒரு ஃபார்மாக டெவலப் ஆகுதோ, அன்றைக்கி நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, கண்டிப்பாக புல் வந்து பத்தாது நம்ம எவ்வளோ இருந்தாலும். ஸோ அப்போ வந்து நம்மளே கஷ்டப்பட்டு புல் கட் பண்ணி வந்து போட்டாலும், கோ4 கோ5 கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டாலும், மேக்ஸிமம் அது பார்த்திங்கன்னா மாடு வந்து வெறும் இலையை மட்டும் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம மீதி எல்லாத்தையும் குப்பையில் தான் போடுற மாதிரி இருக்கும். இது எல்லோரும் நம்மளே இதை டெய்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். புல் வந்து நிறைய வேஸ்டேஜ். ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சாப் கட்டர் இருக்குது அப்படின்னா, இந்த புல் வேஸ்டேஜ் ஆகுன்றது மிகப்பெரிய அளவில் கட் ஆகிடும். ஒரு மாடு எவ்வளோ கம்மியாக இருந்தாலும், பட் ஆனால் நமக்கு கிடைக்கிற ஃபீடை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சாப் பண்ணி போடுறப்போ என்ன நடக்குன்னா, மாடு வந்து அதிகமாக சாப்பிடும். நீங்கள் எவ்வளோ போட்டாலும் தண்டுலேருந்து நுனி வரைக்கும் ஃபுல்லாக சாப்பிட்றதுனால மாட்டுக்கு தேவையான ஃபுல் அண்ட் ஃபுல் சத்து எல்லாமே அதில் கிடைக்கும். மாடு அதிகமான இன்டேக் இருக்கும், ஃபுல்லாக எடுக்குது. ப்ளஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சாப் பண்ணி போடும்போது நல்லாவே செரிமானம் ஆகும். நிறையவும் சாப்பிடுது, செரிமானமும் அதிகமாக ஆகுது. அப்படின்னாலே கண்டிப்பாக அது வந்து டேரெக்டாகவே பால் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயமே சாப் பண்ணி போடுறப்போ நமக்கு கண்டிப்பாக அது பாலோடவே ரிலேட் ஆகும். ப்ளஸ் நமக்கும் வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டாலே எல்லா மாட்டுக்கும் தேவையான அளவுக்கு ஃபீடு கிடைக்கும். ஸோ அதனால் சாப் கட்டர்ஸ் கண்டிப்பாக பண்ணையில் யூஸ் பண்ணியே ஆகணும். இப்போ இதில் பார்க்குற சாப் கட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, நாங்கள் டெய்லிட்டே யூஸ் பண்ணி அதுலேருந்து வர ரிவ்யூ தான் இது. 3 சாப் கட்டர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஃப்ளைவீல் மெத்தட் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நாங்கள் ஒரு 5 வருஷமாக யூஸ் பண்ணோம். ஸோ அந்த 5 வருஷத்தில் நாங்கள் இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய பெரிய இதுவே பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜே பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்கிறது ஒன்று தான் இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா, நாங்கள் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 1.5 HP ஃப்ளைவீல் மெத்தட் வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப் கட்டர்ஸ்னு ஒன்று வரும்போது இதுதான் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு 2014-15 டைம் இருக்கும். அந்த டைமில் நம்ம வாங்கினோம். ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமலே தான் வச்சுட்டு இருந்தோம். சரி, அப்புறமா இப்போ அதே பிரச்சனை எங்களுக்கு ஒரு 5-6 மாடு கிராஸ் பண்ண உடனே ஃபீடு வந்து பத்தலை. ப்ளஸ் எவ்வளோ கட் பண்ணி போட்டாலும் மாடு வேஸ்ட் பண்ணும்போது இதை தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்த்தோம். இதோடைய அட்வான்டேஜ் என்னென்னா, ஈவனாக கட் பண்ணோம். ஒரு சின்ன ஃபார்முக்கு வந்து சின்ன ரேட்டில் கிடைக்கும். இது கவர்மெண்ட்டில் வந்து ஆவினில் வந்து சப்சிடியில் கொடுத்துட்ருக்காங்க. இன்னமும் இந்த மெத்தட் வந்து ஆவினில் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. இதை வாங்கணும் அப்படின்னா ஒரு சப்சிடியில் கிடைக்குது, அப்படி இல்லை செகண்ட் ஹேண்டில் கிடைக்குது அப்படின்னா இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இதோடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா, எவ்வளோ நாள் ஆனாலும் இது வந்து ஓடிக்கிட்டே இருக்குங்க. இப்போ எங்ககிட்டயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப் கட்டரே 2 இருக்குது. ஒன்று வந்து ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதான் சொன்னேன், 2015-16 டைமில் வாங்கினது. அது வந்து நாங்கள் ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டு கேட்டான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். திரும்ப அதுக்கப்புறம் இதே மெத்தட் தான் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு 2020 வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் திரும்ப இதே மெத்தட் தான் வாங்கினோம். ஸோ அதுவும் ஒரு 2-3 வருஷம் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த சாப் கட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துன்றது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணேன், அடுத்து அவன் ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ என்னென்னா, டெய்லி ஒரு காலைல ஒரு 1/2 hour ஓடும், ஈவினிங் ஒரு 1/2 hour ஓடும். ஒரு 6-7 மாடு வச்சுருக்காங்க அவங்க. ஸோ அது வரைக்கும் வந்து இந்த சாப் கட்டர்ஸ் வந்து வரைக்கும் பிரச்சனையே இருக்காது. பட் இதோடைய காஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா, இதுவும் கிட்டத்தட்ட புதுசாக வாங்கணும் அப்படின்னா ஒரு 25,000 தான். அது கீழே சாப் கட்டர்ஸே இல்லை இந்த சாப் கட்டர்ஸ் மற்றாலும் வாங்கணும்னாலும். பட் ஆனால் இது 25,000 இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஸோ 25,000 இது வாங்க வேணாம் தான் நானே சஜஸ்ட் பண்ணுவேன். பெட்டர் இது வந்து ஆவினில் உங்களுக்கு கிடைக்குது, சப்சிடியில் கிடைக்குது அப்படின்னா அப்படி வாங்குங்க. அப்படி இல்லை யார்கிட்டயாச்சும் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே யூஸ் பண்ணிவிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ வாங்குங்க. அதாவது இது கூட எப்போனா, உங்கள்கிட்ட மாடு கம்மியாக தான் இருக்குது, என்கிட்ட கடைசி வரைக்கும் ஒரு 10 மாட்டுக்குள்ளே தான் நான் மெயின்டைன் பண்ண போகிறேன், இந்த சாப் கட்டர் வந்து எனக்கு ரேட்டு கம்மியிலே கிடைக்குது, செகண்ட் ஹேண்டில் ஒரு கம்மி ரேட்டுக்கு எனக்கு கிடைக்குது அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணலாம், அப்போ சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு நல்ல சாப் கட்டர். எவ்வளோ நாள் ஆனாலும் இதில் வந்து பெருசாக வந்து பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி இதில் எதுவுமே இல்லை. ரொம்ப நாளைக்கு லாங் டேர்முக்கு இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஒரு 10 வருஷன்றது தாராளமாக இந்த சாப் கட்டர் யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் மாற்றிக்கிற மாதிரி தான் இருக்குது இதில் இருக்கிறது எல்லாம். இல்லைன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் வாங்குறப்போ 5,000 கொடுத்தாங்க, செகண்ட் டைம் வாங்குறப்போ 9,000 இல்லை 14,000 கரெக்டாக தெரியல. ஸோ அதாவது கம்மி ரேட்டுக்குள்ளே கிடைக்குது, ஒரு 10,000 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இந்த சாப் கட்டர் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக இதுக்கு போங்க. இல்லை அதை தாண்டி நான் புதுசாக வாங்க போகிறேன், சப்சிடியும் இல்லை பழைசும் கிடைக்கல, நான் புதுசாக வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த மெத்தட் சஜஸ்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாப் கட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஃபீடிங் மெத்தட். இந்த டேரக்ட் ஃபீடிங் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம கொடுக்குற புல் வந்து டேரெக்டாக அந்த பிளேடில் கட் ஆகும். இதில் வந்து ரோலர் இருக்காது. ஸோ டேரெக்டாக அதில் கட் ஆகிறதுனால ஈவனாக கட் ஆகாது, அந்த தண்டை மட்டும்தான் இது வந்து கட் பண்ணி போடும்.
இலையை கட் பண்ணாது. இலையை நீங்கள் அதில் பார்க்குற மாதிரி தான் அப்படியே உள்ளே வந்து வெளியே போயிடும். இலை வந்து தண்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த தண்டை மட்டும் கட் பண்ணி போடும். இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குயிக்காக இருக்கும். ஸ்பீடு தான் மேட்ரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்பீடு நல்லா இருக்கிறதுனால நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இதில் இருக்குது. நம்ம நார்மல் மெத்தட் ஏற்கனவே பார்த்த ஃப்ளைவில் மெத்தடோட இது வந்து குயிக்காக இருக்கும். ஏன் அப்படின்னா டேரெக்டாக கட் பண்ணுறதுனால இது வந்து டைம் அதிகமாக எடுக்காது. இதில் ஒரு 1 ஹவருக்கு ஒரு 500 kg வரைக்கும் கட் பண்ணலாம். அதில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி வந்து 1.5 HP மோட்டர் யூஸ் பண்ணுறோம். கம்பெனியில் சஜஸ்ட் பண்ணுறது 2 HP வரைக்கும் போங்க. 2 HP போட்டால் இன்னும் கூட பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் இதில் என்னென்னா அன்ஈவனாக கட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் இதில் கிடைக்கல. பட் ஆனால் மாட்டுக்கு சாப்பிட்றது எல்லாமே ஓகே தான். மாடு எதுவும் வேஸ்ட் பண்ணுறது தண்டை கிளியராக சாப்பிட்றோம். அதே மாதிரி இதை சாஃப்ட் கட் யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன அட்வான்டேஜ் நாங்கள் பார்த்தது என்னென்னா செரிமானம் ஆகிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக செரிமானம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மாடு வந்து சாணி நல்லா கட்டியாகவே போட்டு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறப்போ நாங்கள் ஃப்ளைவில் யூஸ் பண்ணியே போட்டோம். அப்போவே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா மாடு கழிச்சல் இருக்குது ஃப்ளைவில் யூஸ் பண்ணுறப்போ கூட. பட் ஆனால் இதில் போடுறப்போ மேபி டைஜஷன் இன்னும் பெட்டராக நடக்குது. ஏன்னா பெருசாக இருக்கிறதுனால திரும்ப எடுத்து நல்லா செரிமானம் அசை போடும் இல்லைங்களா. ஸோ நல்ல பெட்டராக அசை போடுதான்னு ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. பட் கம்பெனிலையும் அதை சொல்லியிருக்காங்க. நமக்கும் ஒரு சின்ன விஷயம் பார்க்க முடியுது. ப்ளஸ் இந்த மெத்தட் யாருக்கு ரொம்ப சூட்டபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அகைன் சொன்ன மாதிரி தான் கம்மியான மாடு தான் இதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு 10 to 15 மாடு வச்சுக்கலாம். ப்ளஸ் நமக்கு வந்து அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சாப் கட்டர் கிடைக்கல, எங்களுக்கு வந்து யூஸ்டு சாப் கட்டர் கிடைக்கல, நான் வேறு வழி இல்லை புதுசு தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃப்ளைவில் மெத்தட் வந்து நம்ம புதுசு வாங்கணும் அப்படின்னா 25,000 போயிடும். பட் அதை 25,000 கொடுத்து புதுசு வாங்குறத விட இந்த மெத்தட்ஸ் வந்துருக்கிற கான்செப்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து கம்மி ரேட்டில் ஒரு சாப் கட்டர் ரெடி பண்ணுறது தான். இது வந்து எல்லா கம்பெனிஸுமே கொடுக்குறாங்க. அவங்க எவ்வளோ கம்மி ரேட்டில் இதை கொடுக்க முடியும், மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை கம்மி பண்ணி ஈஸியாக சிம்பிளாக இருக்கணுன்ற கான்செப்டாக தான் இந்த சாப் கட்டர்ஸ் அதிகமாக வந்துருக்கு. அதுவும் கரெக்டு தான். ஏன்னா இப்போ அந்த ஃப்ளைவில் மெத்தட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 20,000 கிராஸ் ஆகி போயிடுது. அது சொன்னாலும் அவ்வளோ கொடுத்து வாங்குறதோட ஒரு கம்மியில் ஒரு சின்ன ஃபார்முக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும். பிரச்சனையே இருக்காது. இதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் எவ்வளோ நாளைக்கு லாங் டேர்முக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு என்னால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல. இப்போ நாங்கள் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபார்முக்கு ஒரு 6 months to 1 year இருக்கணும். கிட்டத்தட்ட 1 year ஆயிடுச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் நல்லா தான் ரன் ஆகிட்டுருக்கு. பட் நான் ஏற்கனவே இந்த ஃப்ளைவில் மெத்தடில் சொல்லியிருப்பேன் ஒரு 10 வருஷம் ஓடினாலும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சாப்டர்ஸ் வந்து அந்தளவுக்கு ரன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டவுட் தான். ஸோ அவ்வளோ நாளைக்கு இது தாங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அதனால் இப்போ இதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட சிம்பிளாக இருக்குது மாடு, கொஞ்சம் தான் மாடு இருக்குது. பட் என்னால் இப்போ எனக்கு வந்து பழைய சாஃப்ட் கட்டர் கிடைக்கல அப்படின்போது நான் இதுதான் வாங்க போகிறேன். என்னால் அமௌண்ட் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு எனக்கு இருக்கட்டும், ஒரு சாஃப்ட் கட்டர் தேவைப்படுது அப்படின்னா இது யூஸ் பண்ணிங்க. ஒரு டெம்பரரியாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் லாங் டேர்முக்கு இதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா கியர் டைப் மெத்தட் வந்து இதுதான் இப்போதைக்கு வந்து ஒரு நல்ல ப்ராப்பரான சாஃப்ட் கட்டர் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மெத்தட் தான் இப்போ போயிட்டு இருக்குது. ஏன்னா ஸ்பீடும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் கட்டிங் சைஸ் வந்து ரொம்ப நல்லா பக்கவாக இருக்கும். இப்போ நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா 3 HP மோட்டர் இருக்கிறது. நம்ம இப்போ அது வந்து மக்காச்சோளம் கட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப ஈவனான சைஸ் வந்து நல்லா கிடைக்குது அப்படின்னா இந்த சாஃப்ட் கட்டரில் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 அளவுக்கு தாராளமாக கட் பண்ணலாம். அந்த ஸ்பீடு இருக்கிறதுனால ஒரு 10 அளவுக்கு கிளியராக கட் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய ஃபார்ம்ஸுக்கும் நல்ல கொஞ்சம் ரேட்டுக்கு அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு ஒரு நல்ல குவாலிட்டியில் இப்போ ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 வச்சோம் அப்படின்னா ஒரு நல்ல சாஃப்ட் கட்டர் கிடைக்கும். ஸோ 30,000 வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய ஃபார்ம்ஸாக இருக்குது. நம்மகிட்ட ஒரு 30 மாடு 40 மாடு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நான் டெய்லி கட் பண்ணுற வேலையும் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக கம்பல்சரி நான் கட் பண்ணி தான் போடுறேன் அப்படின்னும் போது இந்த சாப் கட்டருக்கு போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் கட்டிங் சைஸ் கரெக்டாக இருக்கிறதாலும் சரி, ஸ்பீடும் இருக்கும், நமக்கு கொஞ்சம் ஸ்பீடாக வேலை முடியும் அப்படின்னும் போது நம்ம இந்த மெத்தட் போடுறதே நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை சிம்பிளான சைலேஜ் மாதிரி பண்ணி போடலாம் அப்படின்னா, ஏன்னா இப்போ சைலேஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த கட்டிங் சைஸ் வந்து ரொம்ப முக்கியம் அதில். ஸோ சின்ன லெவலில் நமக்கே நம்ம சைலேஜ் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் இந்த சாப் கட்டர் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சாப் கட்டரில் ப்ராப்பராக ஒன்று வேணும், நான் அமௌண்ட் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடுக்கு போயிடுங்க. ஸ்பீடாகவும் இருக்கும். ஏன்னா அதிக மாடு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் சாப் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஃப்ளைவில் மெத்தட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 50 மாடு இருக்குது இல்லை 30 மாடு இருக்குன்னா கூட நீங்கள் அவ்வளோ நேரம் சாப் பண்ணி ஒரு 1 hour நீங்கள் காலையில் வந்து இதுக்காக சாப் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அப்படி ரொம்ப டென்ஷன் ஆகிடும். இந்த மெத்தடில் போகிறப்போ ஒரு 1/2 hour முடிச்சிடறோம் அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு ஃபீல் போயிடும் நமக்கு அந்த. ஸோ இப்போ மொத்தத்தில் எந்த சாப் கட்டர் பெஸ்ட்டு, எது யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கே ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃப்ளைவில் மெத்தட் போனோம் அப்படின்னா சிம்பிள், செகண்ட் ஹேண்டில் கிடைக்குது, கம்மி ரேட்டில் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக அதில் போகலாம். மானியத்தில் கிடைக்கணும் இல்லை செகண்ட் ஹேண்டில் கம்மி ரேட்டில் கிடைக்குது அப்படின்னா அது போகலாம். ப்ளஸ் செகண்ட் மெத்தட் டேரக்ட் ஃபீடிங் மெத்தட் அப்படின்னா இப்போதைக்கு எனக்கு சாப் கட்டர் ஒன்று தேவைப்படுது, லாங் ரன்னு இல்லை, கம்மியாக தான் என்கிட்ட மாடு இருக்குது, ஒரு 10 மாடு தான் இருக்குது, நான் புதுசாக தான் சாப் கட்டர் வாங்க போகிறேன் அப்படின்னா அந்த மெத்தட் வாங்க பிரச்சனை இல்லை. ப்ளஸ் இந்த மெத்தட் இந்த கியர் டைப் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் சாப் கட்டர் வேணும் எனக்கு, லாங் ரன்லேயும் இருக்கணும், நிறைய மாடு இருக்குது என்கிட்ட, நான் மாடு இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் போகிறது தான் பெஸ்ட்டு. ஒரு ஆக்சுவலாக சாப் கட்டர்ஸே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது, டிராக்டரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற சாப் கட்டர்ஸ் இருக்குது. அதுதான் இன்னும் பெஸ்ட்டு. அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அப்படின்னா வந்து நம்ம மாடை வந்து ஃபார்மை பெருசாக எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு 20 மாடு, ஆக்சுவலாக ஒரு 10 மாடு நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் சைலேஜ் மெத்தடுக்கு போயிடுறது தான் பெஸ்ட்டு. அந்த சைலேஜ் பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். பட் இருந்தாலும் ஒரு சின்ன சஜஷன் இதிலே சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா
நம்ம சைலேஜ் மெத்தட் வச்சு போடும்போது தான் ஃபார்ம் ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட்டான சாப் கட்டர் இப்போ இதில் இருக்கிறதுலே எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கியர் டைப் மெத்தட் தான். உங்கள்கிட்ட இருக்கிற ஃபீடை வச்சு நீங்கள் வந்து சைலேஜாக மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் காஸ்ட்டு பற்றி யோசிக்க மாட்டேன். காஸ்ட்டு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய சாப் கட்டர் கண்டிப்பாக இந்த கியர் டைப் மெத்தட் தான். ஸோ இதுக்கே போயிடுறது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நாங்கள் வந்து ஒரு 10 வருஷமாக இந்த சைலேஜ் சாப் கட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ இதில் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்களும் ஒரு ஐடியா சஜஷன் கொடுங்க. இதுதான் எங்களுடைய நான் வந்து இதுதான் வாங்கிக்கோங்க, இதில் இந்த கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறதும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் இது ஒரு கைடன்ஸ் மாதிரி தான். சாப் கட்டர்ஸ் இதுதான் சாப் கட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ். இதில் இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.